வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ், வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அபாய நிலை, தேங்காய் எண்ணெய் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சாகும் வரை உண்ணாவிரதம், மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. 52,000 கிலோ வெள்ளை பூண்டு மோசடி, 1.7 கோடி ரூபாய் நஷ்டம், அதிகாரி அதிரடியாக கைது. கெஹிலியவின் 74 கோடி ரூபாய் கருப்பு பணம், உதவி புரிந்த பிரபல தொழிலதிபர் சிக்கினார். அரசாங்கத்துக்கு 24 மணி நேரமே கெடு, அடிபணிய மாட்டோம் என்கிறார் அமைச்சர். சிக்கித் தவிக்கும் அப்பாவி மக்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1,750 ரூபாய் ஒப்பந்தம் கைச்சாத்தானது. மாணவர்கள் இளைஞர்கள் இலக்கு, பார்மசியில் விற்கப்பட்ட போதைப்பொருள் அதிரடியாக சுற்றி வளைப்பு. புதிய ஜனாதிபதிகள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க அஞ்சுவார்கள், நாமல் விளக்கம். ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த அதிரடி முடிவு, கடும் கோபத்தில் ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தம், ராணுவ வீரர்களின் உடல்களை ஒப்படைத்த ரஷ்யா. உள்நாட்டு செய்திகள். தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் எண்ணெய் ஆகியவற்றின் மீது நிலவும் விசேட வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்ட யோசனை காரணமாக தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டு வரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் විතානගේ 2026 ජනාධිපතිවරයා විසින් ඉදිරිපත් කරන ලද අයවැය යෝජනාවක් විදියට පොල් තෙල් මිල ඉහළ යාමට නියමිතයි. ඒ කියන්නේ අප්‍රේල් 1 වෙනිදාන් පස්සේ මේ රටේ ජනතාවට පොල් තෙල් මිලදී ගැනීමට සිදු වෙන්නේ විශාල මිලකට. ඒ වගේම තමයි පාම් තෙල් සහ වෙනත් තෙල් වර්ගවල අඩුවීමක් තියෙන්න පුළුවන්. ඒ හින්දා පාරිභෝගිකයා පොල් තෙල් පරිභෝජනයෙන් ඉවත් කරලා වෙනත් සෞඛ්‍ය ආරක්ෂිත නැති වෙනත් තෙල් වර්ගවලට තල්ලු කිරීමක් තමයි මේන් සිදුවන්නේ. இதன் மூலம் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும். அந்த நிலைமை காரணமாக பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமாக புழக்கத்திற்கு வரும் அபாயம் உள்ளது. வைத்தியர்களின் கருத்துப்படி அதிக சூட்டில் உணவை பொரிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே உகந்தது எனவும், பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவது சுகாதார அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தென்னை சார்ந்த உற்பத்தியை ஏற்றுமதி செய்பவர்கள் உள்ளூர் சந்தைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கான தேங்காயை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவதால் உள்நாட்டு சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும், அதன் மூலம் நுகர்வோர் பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை நுகர்வதற்கு தள்ளப்படும் நிலை ஏற்படும் எனவும் ரஞ்சித் விතානගේ மேலும் தெரிவித்தார். இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாகவே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. எங்களுக்கு முடிவு தரணும் ஜனாதிபதி முடிவு தரதுக்கு இல்லைன்னா ஜனாதிபதி அதற்கு அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அன்று மாலையே அதனை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தினர். இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகிறது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நால்வரில் ஒரு பெண்ணும் மற்றொருவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மீதமிருந்த இருவரும் தொடர்ந்து சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
லங்கா சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான சுமார் 54,000 கிலோகிராம் வெள்ளை பூண்டை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 1.7 கோடி ரூபாய்க்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அந்நிறுவனத்தின் முன்னாள் சிரேஷ்ட முகாமையாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவை அனுமதி மற்றும் லங்கா சத்தோச நிறுவனத்தின் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு முரணாக செயற்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சத்தோச நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்தே ஒரு தனியார் வர்த்தகருக்கு அனுகூலம் அளிக்கும் நோக்கில் இந்த ஊழல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 54,860 கிலோகிராம் வெள்ளை பூண்டை 1 கிலோகிராம் வெறும் 135 ரூபாய் என்ற குறைந்த விலைக்கு தனியார் தரப்புக்கு விற்பனை செய்துள்ளனர். இதன் காரணமாக லங்கா சத்தோச நிறுவனத்திற்கு 1,70,06,600 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சரின் பண மோசடி குற்றத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய பிரபல தொழிலதிபர் கபில மொஹட்டலாகே நிஹால் சசிகுமார பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலிய ரம்புக்கலவுக்கு சொந்தமான 74 கோடியே 80 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை பணச்செலவை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்காக தொழிலதிபர் கபில மொஹட்டலாகே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அத்தோடு குறித்த மோசடி மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 கோடி ரூபாய் பணத்தையும் அது தனக்கு சொந்தமானது இல்லை என்பதை அறிந்தும் சந்தேக நபர் தன்வசம் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் 2011ஆம் ஆண்டின் திருத்தப்பட்ட பணச்செலவை தடுப்புச் சட்டத்திற்கமைய ஜனவரி 28ஆம் தேதி கபில மொஹட்டலாகே நிஹால் சசிகுமார லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். அரசு வைத்தியசாலைகளும் வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்களும் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருக்கு 48 மணித்தியாலம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. குறித்த காலக்கெடுவில் 24 மணித்தியாலங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிச் செயலாளர் අන්සමාල් වීරසූරිය තීරණය කළ තියෙනවා කාරණා කීපයක්ම විශේෂයෙන්ම උදාහරණ විදිහට ගත්තොත් බාහිර පුද්ගලික ෆාමසි වලින් සල්ලි වලට බෙහෙත් ගන්න නිදහස් සෞඛ්‍ය සේවාවෙන් එළියට ගිහිල්ලා බදු මුදලින් නඩත්තු වෙන නිදහස් සෞඛ්‍ය සේවාවෙන් හම්බ වෙන්නේ නැති ඖෂධ මේ මොහොතේ එළියට ගිහිල්ලා මුදල් වලට සල්ලි වලට ගන්න මිනිසුන්ව කොළඹවන තල්ලු කරන අවකාශයක් තමයි මේ අවස්ථාවේ තියෙන්නේ. ඒ නිසා අපි ඒ සම්බන්ධව බාහිරට බෙහෙත් තුණ්ඩු නිකුත් කිරීම නවත්තලා තියෙනවා. ඒත් එක්කම තමයි රසායනාගාර පරීක්ෂණත් එහෙමමයි. මොකද ස්පිරිතාලට ගිහිල්ලා නොමිලේ කරගන්න පුළුවන් ඒ ரசாயனாகார பரீட்சணை வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து மற்றும் உபகரணங்களை உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்தியும் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. மருந்துகளை தனியார் நிலையங்களில் கொள்வனவு செய்வதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் அரச வைத்தியசாலைகளில் ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ள போதும் பொதுமக்களை தனியார் ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எமக்கு உடன்பாடில்லை. குறித்த ஒரு நாளுக்குள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண முடியாது. இருப்பினும் பேச்சுவார்த்தையின் மூலமாவது தீர்க்கமான தீர்வுகளை வழங்க சுகாதார அமைச்சர் முன்வர வேண்டும். மௌனம் சாதிப்பது முறையல்ல. சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்ட 48 மணி நேர காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் இதுவரை சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என்றார். මේ සම්බන්ධව සාධනීය පිළිතුරක් එතුමාට අපිට දෙන්න පුළුවන්. මොකද මේ සම්බන්ධව අපි ඉල්ලන්නේ හෙට පඩි වැඩි කරන්න කියලා. හෙට මේ ඉල්ලීම් ටික ඔක්කොම දෙන්න කියලා ඉල්ලන්නේ නැහැ. අපි ඉල්ලලා තියෙන්නේ සාධනීය වශයෙන් මේ සාකච්ඡා ආරම්භ කරලා මේ සම්බන්ධයෙන් අපිට ගන්න පුළුවන් පොදු එකකතාවයකට එමු කියලා. මොකද මේක අලුත් දෙයක් නෙමෙයි. මේ දෙසැම්බර් අගභාගයේ ඊ අවුරුද්දේ අගභාගයේ ලිඛිතව අමාත්‍යවරයා අපිට පොරොන්දු වෙච්ච දෙයක් තමයි අපි මේ ඉල්ලන්නේ. ඒ ඉල්ලපු දේ කඩකිරීම සම්බන්ධයෙන් තමයි මේ අප්‍රසාදය සහ මේ කනස්සල්ල තියෙන්නේ සහ විරෝධය තියෙන්නේ. ඒක නිසායි සාකච්ඡාව හම්බෙන්නේ නැති නිසායි සාකච්ඡා කරන්න ආණ්ඩුව නැමෙන්නේ නැති නිසායි සෞඛ්‍ය අමාත්‍යවරයා අඩියක් පල්ලෙහාට බැහැලා මේ සාකච්ඡාව වලට එළඹෙන්නේ නැති නිසායි මේ වෘත්තීය සමිති ක්‍රියාමාර්ග වලට රජ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයට සහ මේ 23000ක වෛද්‍යවරුන්ට යන්න වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මේක රටට එච්චරම හොඳ තත්ත්වයක් නෙමෙයි. අපි බලාපොරොත්තු වෙනවා රජය සහ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ මීට වඩා මේ
ශ්‍රම සපයන්නන්ගේ එහෙමත් නැත්නම් මේ වෘත්තීයවේදීන්ගේ ගැටලුවලට මීට වඩා නම්‍යශීලී වෙයි මේ සම්බන්ධව සාකච්ඡා කරන්න උත්සාහ කරයි කියන අරමුණ සහ ඒ බලාපොරොත්තු අපිට තියෙනවා. ඒ නිසා අපි උන්ගෙන් නැවතත් ඉල්ලා සිටිනවා මේ සම්බන්ධව සාධනීය මැදිහත් වෙලා සාකච්ඡාවක් කරලා මේ ප්‍රශ්න විසඳ ගැනීම සඳහා කටයුතු කරනවා නම් රටටත් රජයටත් වෛද්‍යවරුන්ටත් මේ ත්‍රිත්වයටම තුන්ගොල්ලන්ට මේක හොඳයි. இந்நிலையில் சுகாதாரத்துறை எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வராவிட்டால் சுகாதாரத்துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரச தாதியர்களின் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்னப்பிரிய தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், வைத்தியசாலைகளில் பாரிய அளவில் வைத்திய உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு இருந்து வருகிறது. சத்திர சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களுக்கு பற்றாக்குறை இருந்து வருவதால் சத்திர சிகிச்சைக்கு வருபவர்கள் லட்சக்கணக்கில் பணம் எடுத்து வர வேண்டியிருக்கிறது. தேவையான உபகரணங்களை அவர்கள் வெளியிலிருந்தே பெற வேண்டியிருக்கிறது. அத்துடன் சுகாதார சேவைக்கு ஆட்களை புதிதாக இணைத்துக் கொள்வதில்லை. அதனால் சுகாதாரத்துறையின் அனைத்து துறைகளும் செயலிழந்து காணப்படுகிறது என்றார். இந்நிலையில் எந்தவொரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல்கள் அல்லது மிரட்டலுக்கு அடிபணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக மிரட்டி சம்பள உயர்வுகளை கோரும் எந்தவொரு தரப்பினரது கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் பணியப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வைத்தியர்கள் முன்னெடுத்து வரும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையால் இலவச சுகாதாரத்துறை இலவச சுகாதாரத்துறையை நம்பியுள்ள அப்பாவி மக்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். අහිංසක අපි තමයි දුක් විඳින්නේ. පාන්දර 3 ඉඳන් ඇවිදින්න දැන් ඉතින් ආය ආපස්සට ගියා. තුන්ඩට යන්නේ නැහැ. මනාවත් නැහැ. ලෙඩ්ඩු ගැන සාධාරණව හිතලා සාධාරණ තීරණයක් ගන්න කියලා තමයි කියන්නේ. පඩියක් හම්බ වෙනවා. ලක්ෂ ගාණක් හම්බ වෙනවා. ඉතින් එහෙම හම්බෙලත් ඇයි මහජනයාට එහෙම කරන්නේ? ඒගොල්ලෝ මතක නැහැ ඒගොල්ලෝ මිනිස්සුયો කියලා. බදු මුදලින් ඇවිල්ලා ඉගෙන ගද්දි ඇවිල්ලා කතා කරන්නේ අනේ තාත්තේ අම්මේ එහෙමයි කියලා කතා කරන්නේ. දැන් කොහමද? පඩිය වැඩි කරයි කියලා ඉතින් ඒගොල්ලෝ ඉතින් සෑහීමකටපත් වෙන්නේ නැහැ. ඉතින් අපේ රටේ ඔක තමයි තියෙන ප්‍රශ්නේ. ඔක තමයි අපේ තියෙන ලොකුම පිළිකාව. ඒකෙන් රට එන්න ප්‍රපාතේ වැටෙනවා. රට දියුණුවක් වෙන්නේ නැහැ. ජනතාවගෙන් බදු ඔක්කොම අරගෙන ජනතාවටම කෙලිනවා. ඒ වැඩක් නැහැ ඉතින් පඩි වැඩි කරන්නේ ඒගොල්ලෝ. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கும் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தமானது இன்று காலை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளருக்கான சம்பளத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாயிலிருந்து 200 ரூபாவாக அதிகரித்து 1550 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. வருகைக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. அதற்கமைய இச்சம்பளத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் தொழிலாளர்கள் பணிக்கு சமூகமளித்த நாட்களின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படும். அரசாங்கம் வழங்கும் 200 ரூபாய் கொடுப்பனவை வைப்பிடுவதற்கு தொழிலாளர்களின் வங்கி தகவல்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டுள்ளன. பிப்ரவரி 3ஆம் திகதி அளவில் ஊழியர்களின் வருகை பதிவேடுகள் கிடைத்தவுடன் அரசாங்கத்தின் பங்களிப்பு தொகையை நிறுவனங்களுக்கு விடுவிக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய சம்பள உயர்வு 2026 ஜனவரி 1ஆம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுனில் பொலியத்தே கருத்து தெரிவிக்கையில், අපි අද දින ප්‍රාදේශීය වැවිලි සමාගම් සමග ගිවිසුම් ගත වීමට යන්නේ 2026 අයවැය යෝජනා මගින් ගරු ජනාධිපතිතුමාගේ යෝජනාවක් අනුව දැනට රුපියල් 1350ක් පවතින වැවිලි ප්‍රජා වතුකම්කරුවන්ගේ වැටුප රුපියල් 400කින් ඉහළ නැංවීමට යෝජනා කරනු ලැබුවා. එම 400කට රුපියල් 400කින් ඉහළ නැංවීමේදී රුපියල් 200ක ප්‍රමාණයක් වැවිලි සමාගම් මගිනුත් ඒ වගේම අනෙක් රුපියල් 200ක ප්‍රමාණය රජය මගිනුත් දැරීමට තමයි එකඟතාවයකට පැමිණියේ. ඒ අනුව වතුකම්කරුවන්ගේ වැටුප දැනට තිබෙන රුපියල් 1350 සිට
රුපියල් 400කින් වැඩි වෙලා රුපියල් 1750 දක්වා ඉහළ යනවා. ඒකෙදි විශේෂයෙන්ම අපි මේ සම්බන්ධයෙන් අමාත්‍ය මණ්ඩලයේ අනුමැතිය රැගෙන විශේෂම අයවැය යෝජනාව සම්මත වුණාට පසුව පාර්ලිමේන්තුවේදී අමාත්‍ය මණ්ඩලයේ අනුමැතිය ඇතිව සාකච්ඡාවට ගණනාවක් අපි වැවිලි සමාගම් සමගත් ඒ වගේම වැවිලිකරුවන්ගේ සංගමය ලංකා සේවය සම්මේලනය සමග පවත්වලා ඒ අනුව තමයි අවසානයේදී අමාත්‍ය මණ්ඩලයේ අනුමැතිය ඇතිව අද දින මේ අපි ගිවිසුම් ගත වීමට නියමිත තිබෙන්නේ. இந்த தீர்மானத்தை ஒரு வரலாற்று சாதனையாக கருதுகின்றேன். இந்த சம்பள அதிகரிப்பால் தோட்ட நிறுவனங்களுக்கு 6 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மேலதிக செலவு ஏற்படும். எனவே இத்தொழில்துறையை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் மற்றும் அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். மருந்தகம் ஒன்றை நடத்திச் செல்லும் போர்வையில் மிக சூட்சுமமான முறையில் போதை மாத்திரை வர்த்தகத்தில் ஈடுபட்ட இருவரை பொல்காவல போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 2000 போதை மாத்திரைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது பிரதான சந்தேக நபரின் வீட்டிலிருந்து இந்த போதை மாத்திரை தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் குளியல் அறையில் இருந்த சலவை இயந்திரத்திற்குள் மிக சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதை மாத்திரைகள் அடங்கிய 20 பொதிகளை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 37 மற்றும் 24 வயதுடைய கடிதரமுள்ள மற்றும் பனலிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். இவர்கள் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரதேச இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த வர்த்தகத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 10 போதை மாத்திரைகள் அடங்கிய 10 அட்டைகளை கொண்ட ஒரு பொதியினை 10,000 ரூபாவிற்கு சந்தேக நபர்கள் விற்பனை செய்துள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளின் பெறுமதி சுமார் 2 லட்சம் ரூபாய் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படும் பட்சத்தில் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நேற்று கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர், ආවේ රටේ ජනතාවට සේවය කරන්න සහ මේ සිස්ටම් එක වෙනස් කරන්න. හැබැයි ඉතින් සිස්ටම් එක තිප්පරත් වඩා පස්සට ඇදගෙන යන ගමන් සම්පූර්ණ සිස්ටම් එක විනාශ කරලා දැන් මේ ආණ්ඩුව කටයුතු කරා. ඒ හින්දා තමයි මට දැනෙන්නේ මේ අය කලබලලා තියෙන කියලා. මොකද එයාටත් දැනෙනවා ඇති දැන් ටික ටික සමාජය තුලින් රට තුලින් Tamanට විරෝධයක් එල්ල වෙනවා කියන කාරණය. மக்கள் மத்தியில் தமக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகிறது என்பதை இந்த அரசாங்கம் இப்போதுதான் உணர ஆரம்பித்துள்ளது. அவ்வாறிருந்தும் அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவதானம் செலுத்துவதை விடுத்து எம்மை கைது செய்வதிலேயே முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. பொலிஸ்மா அதிபரும் பெலவத்தையிலிருந்தே போலீசாரை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவரால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்யவோ அவற்றை கட்டுப்படுத்தவோ முடியாமல் உள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்க காசோலைகள் செல்லுபடியற்றவையாகியுள்ளன. உண்மையில் நாடு இந்த ஆட்சியில்தான் வங்குரோத்தடைந்துள்ளது. நாட்டின் எந்த ஒரு ஜனாதிபதியினதும் வாழ்க்கை முறைமை தொடர்பில் நாம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்புடன் நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது எம்மால் குற்றம் சுமத்த முடியாது. அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். පොලිස්පතිවරයා කොයිද සංවිධානාත්මක අපරාධ නවත්තන්නේ? පොලිස්පතිවරයා දන්නේ නැත්නම් තමන්ගේ පොලිසිය මොන අධිකරණයද මොන තැනද ක්‍රියාත්මක වෙන්න කියලා. ඔව් ඊට පස්සේ එදිරින් එහාට සංවිධානාත්මක අපරාධ වළක්වන්න තියා ඊට ජනතාවගේ ජීවිත ආරක්ෂා කරගන්නවත් මේ පොලිසියට හැකියාව ලැබෙයිද කියන පොලිස්පතිවරයා සමග පොලිසියට හැකියාව ලැබෙයිද කියන ප්‍රශ්නයක් තියෙනවා. அதே போன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமானால் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முன்வர மாட்டார்கள். நாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் பூகோள அரசியலில் எம்மால் தனித்து பயணிக்க முடியாது. பெலவத்தை அலுவலகத்துக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. தற்போது சட்டமா அதிபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை போன்று முன்னர் சில நீதியரசர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. போலீஸ் மற்றும் நீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் ஏதேச்சதிகாரமான தலையீடு காணப்படுகிறது. இது நாட்டிற்கு சிறந்ததல்ல என்றார். රටේ ජනාධිපතිවරයා
ජනාධිපතිවරයෙක් ජනාධිපතිවරයෙක් වේවා වර්තමාන ජනාධිපතිවරයාට වුණත් ඔහුගේ ජීවන රටාව සම්බන්ධව අපි චෝදනා නගන්නේ නැහැ. නැත්නම් ඉතින් පොලිසිය පස් දෙනෙක් වට කරගෙන එක්සයිස් කරන්න යනවා. අපි කරත් වරත් අතකින්නේ ජනාධිපතිවරයා ආරක්ෂා වෙන්න ඕනේ. ඒ වගේම ජනාධිපතිවරයෙක් රාජකාරී මට්ටමේ යම් තීන්දුවක් తీරනක් ගත්තම ඒ තීන්දුව තියෙන ආරක්ෂා කරේ නැත්නම් මේ සිස්ටම් එක කඩන් වැටෙනවා. මේ විදිහට කිසි කෙනෙක් තීන්දුව తీරන ගන්නෙ නැහැ. කිසිම රාජනායකයෙක් තීන්දුව తీරන ගන්නෙ නැහැ. ඉතින් මතක තියාගන්න ඕනේ මේ රටක් රාජ්‍යයක් පාලනය කිරීම කුල මේ උදකලාව කටයුතු කරන්න බෑ. வெளிநாட்டு செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததை தொடர்ந்து பாதிப்புகளுடன் கூடிய விளைவுகள் ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய வெளியுறவு தலைவர்கள் பிரசல்ஸ் கூட்டத்தில் இந்த முடிவை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரான் அரசு தனது மக்களை வன்முறையால் அடக்கியதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையானது அல் கொய்தா, அமாஸ் மற்றும் IS போன்ற தீவிரவாத அமைப்புகளுடன் ஒரே பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடிவை நிறைவேற்றிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தீவிரவாதமாக செயற்பட்டால் அதே முறையில் எதிர்வினையை எதிர்கொள்வீர்கள் என ஈரானை கண்டித்துள்ளனர். ஈரான் இராணுவ தலைமையகம் இந்த முடிவை தார்மீகமற்ற, பொறுப்பற்ற, வெறுப்பானது என விமர்சித்துள்ளதுடன் இது அமெரிக்கா, இஸ்ரேல் கொள்கைகளுக்கு இணங்கப்பட்ட நடவடிக்கை என குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் புரட்சிகர காவல் படையானது IS போன்ற வன்முறை குழுக்களுடன் போராட முக்கிய பங்கு வகித்ததாகவும் இந்த குழுவின் விளைவுகள் நேரடியாக ஐரோப்பிய அரசியல் தலைவர்களுக்கு வரும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டின் பேரில் உக்ரைன், ரஷ்யா இடையே ஒரு வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. உக்ரைனில் நிலவும் கடும் குளிர் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அவதி காரணமாக தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை கியூவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என தான் தனிப்பட்ட முறையில் புட்டினிடம் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த போர் நிறுத்தம் 7 நாட்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிர் மற்றும் உட்கட்டமைப்பு சேதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்களுக்கு இது முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் ரஷ்யா 1000 உக்ரைன் வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக கியூவ் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலாக உக்ரைன் 38 ரஷ்ய வீரர்களின் உடல்களை திருப்பி வழங்கியதாக மாஸ்கோ உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பரிமாற்றத்தை ரஷ்யாவின் முதன்மை பேச்சுவார்த்தையாளர் விளாடிமிர் மெதின்ஸ்கி டெலிகிராமில் பதிவிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நீடிக்கும் போரில் இரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் உடல்களை பரிமாற்றிக் கொண்டுள்ளன. 2025 ஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பரிமாற்றம் நடைபெற்றது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 12,000 வீரர்களின் உடல்கள் மற்றும் கடுமையாக காயமடைந்த நோயுற்ற 25 வயதுக்கும் குறைந்த போர் கைதிகளை விடுவிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த கடைசி பரிமாற்றத்தில் ரஷ்யா 1000 உடல்களை உக்ரைனுக்கு வழங்கி 30 உடல்களை பெற்றுக்கொண்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இருதரப்பும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. சமீபத்தில் கார்கிவ் பகுதியில் நடந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நாணய மாற்று விகிதம்